காரில் போகிறோம். கொஞ்சம் வீட்டில் சாதனம் வைக்கணும். அந்த சாதனம் வாங்குறதுக்காக போகிறோம். ஓகேவா? எல்லோரும் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டாட்டா. காரில் கிளம்பியாச்சு. அடூருக்கு மழை விழுந்துட்டுருக்கு. காரில் போகிறதுனால தெரில, இல்லாமல் போனால் கொஞ்சம் நடந்து போயிடணும். பாருங்க, அடூரில் அப்படியே ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கு. இதுதான் எங்கள் சிட்டி. இதுதான் சிட்டிக்கு அப்படியே வந்து மழை பெஞ்சிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். கார் அங்கே நிப்பாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். கடை கொஞ்சம் தூரம்னா கார் பார்க்கிங் கொஞ்சம் வசதி அங்கே கம்மி. கடை பக்கத்தில் வந்தாச்சு, கடைக்குள்ளே வந்தாச்சு. ஆனால் இந்த கடைக்குள்ளே எல்லா ஐட்டம்ஸும், இன்னும் அம்மா அப்பாவை தவிர மற்ற எல்லா ஐட்டம்ஸும் எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லா பொருளுமே இருக்குது. லேடிஸுக்கான லிப்ஸ்டிக்கு, லேடிஸ்க்கு ஐட்டம்ஸு, அப்புறம் குழந்தைங்களுக்கு இந்த காய்கறி பக்கம்னா காய்கறி சில சமயம் ரொம்ப ஆஃபர் போடுவாங்க, ரொம்ப கம்மியான ஆஃபர் போடுவாங்க. சின்ன வெங்காயம்லாம் 1 கிலோவுக்கு 1 கிலோ ஃப்ரீ, 80 ரூபா. அப்புறம் இந்த பக்கம் அரிசி, தேங்காய் எண்ணெய் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஓரளவு ஆஃபர் தான். நாங்கள் வாரம் சனிக்கிழமை நல்லா ஆஃபர் போடுவாங்க. முடிஞ்சளவு நாங்கள் போவோம். எல்லா வாரமும் சனிக்கிழமை போவோம். காய்கறி வாங்கினா முக்கியமாக இங்கே தான் வாங்குவோம். வெளியில் எங்கேயும் வாங்கவே மாட்டோம். மற்ற மளிகை பொருள் தேவைக்கு மட்டும் வாங்கிக்கிடுவோம். அப்புறம் அது ஹோல்சேல் கடையிலையும் வாங்குவோம், இங்கேயும் வாங்குவோம். இந்த காய்கறி தான் கொஞ்சம் நம்ம ரேட்டுக்கு தகுந்தாம்பில் வரும். ஏன்னா நம்ம ஒரு ரேட்டுக்கே வரும். சில நேரம் தக்காளி 10 ரூபாலாம் விற்றுருக்கு, வெங்காயம் 10 ரூபா விற்றுருக்கு. இந்த பக்கம் மிளகுப்பொடி, கேரளா மிளகுப்பொடி, தமிழ்நாட்டு மிளகு, பாண்டி மிளகுப்பொடி, காஷ்மீர் மிளகுப்பொடி இருக்கும். இந்த பக்கம் வந்து இந்த வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ஆஃபர் போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து ஓட்ஸு, கெலாக்ஸு, லேஸு, பூஸ்ட்டு, பிஸ்கட் ஐட்டம்ஸு, கண் கவரில் இருக்கிற பொருள், சின்ன பிள்ளைங்களுக்கு தேவையான பொருளாக இதில் இருக்கும். அதுதான் இந்த பீனட் பட்ரு இதெல்லாம் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தா இந்த மிளகு, மல்லி, ஜீரகம், மளிகை ஜாமான், ஆட்டா அந்த மாதிரி மளிகை ஜாமான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாகவும் இந்த பக்கம் வந்து ஸ்டேஷ்னரி பொருளில் இந்த வீட்டுக்கு தேவையான மட்டி, செம்பு, பிளேட்டு, கரண்டி, சில்வர் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்காங்க. அந்த கடைக்கெலாம் போனால் பார்த்து சுற்றி வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆயிரும். இந்த க்ளோத்தும் வச்சுருக்காங்க. இது செருப்பு ஸ்டாண்டு. க்ளோத்தும் வச்சுருக்காங்க, மேட்டு வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டம்ஸும், இல்லாத ஒரு பொருளும் இல்லை. எந்த கடைக்குமே போக வேண்டாம். இந்த ஒரு கடைக்கு போனால் போதும், எல்லா ஐட்டம்ஸும் வாங்கிடலாம். ஆஃபரில் இந்த வீட்டு துடைக்கிற எல்லா பொருளுமே இருக்குது. எந்த பொருள் இல்லைன்னு சொல்கிற கடை இந்த கடை இல்லை. எங்கள் வீட்டுக்கார் முன்னாடி தள்ளிட்டு போயிட்டுருக்காரு ட்ராலியை. இந்த பக்கம் கொசு பேட்டு எல்லாமே இருக்குது. இல்லாத ஒரு பொருள் ஸ்டிக்கு, செருப்புலேருந்து ஸ்கூல் பேக் ஆஃபர் போடுவாங்க, அப்போ டைம் வாங்குவோம். இந்த பக்கம் எண்ணெய் ஐட்டம்ஸு, இது ஃபுல்லாக லேடிஸ் பொருள்ஸு. இந்த பக்கம் ஷாம்பு, செண்டு, இதுவும் லேடிஸ் பொருள். கண் கவர்ற மாதிரி இருக்கிற பொருளை பூரா முன்னாடி வச்சுருவாங்க. அப்போ தான் டக்குன்னு ஆளுங்க எடுப்பாங்க சொல்லிட்டு சும்மாவா சொன்னாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் உள்ளே போனால் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இது லேடிஸ்க்கான கம்மல், கண்ணாடி, இது வந்து ஃபோன் மொபைல் ஃபோனுக்கு தேவையானது. இதெல்லாம் ஆஃபர்ஸு 5 கிலோ 3 கிலோ அதெல்லாம் போடுறது. அந்த பக்கம் வால் கிளாக், அதே இல்லாத பொருள் ஒன்றுமே இல்லைன்னு பார்த்துக்கோங்களேன். எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும். சின்ன ஒரு குண்டூசிலேருந்து பெரிய பொருள் வரைக்கும் எல்லா பொருளுமே இந்த கடையில் இருக்கும். முட்டை ஆஃபர், பிஸ்கட் ஆஃபரு, இது 5 பாக்கெட்டு ரவா, கோதுமை எல்லாம் 5 பாக்கெட் ஆஃபரு. வால் கிளாக் இருக்குது. இந்த பக்கம் இது 5 பாக்கெட்டு வந்து 200 ரூபான்னு நினைக்கிறேன். 5 பாக்கெட்டு 200 ரூபா. தண்ணி பாட்டிலேருந்து ஜூஸ்லேருந்து கேக்குலேருந்து சகல சம்பத்தும் இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. இது ஐஸ்கிரீமு, பால், கேக்கு, ஜூஸு எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. இல்லாத ஒரு ஐட்டம்ஸும் இல்லை. உள்ளே போனால் நமக்கு தான் செலவு. வீட்டிலையே இருந்தால் செலவே கிடையாது, வெளியில் போனால் செலவு தான். அது வாரத்துக்கு ஒரு இல்லை, மாதத்துக்கு ஒரு தான் போவோம் அதிகமாக.
காய்கறி மட்டும் அப்பப்போ மொத்தமாக வாரத்துக்கு வாங்கிட்டு வருவாங்க. வாழ்க்கைலாம் பார்த்துங்க எவ்வளோ அழகாக இருக்கணும். ஐஸ்கிரீமு சகல சம்பத்து பொருள் இருக்குது, இல்லாத பொருள் இல்லை. இதெல்லாம் பெரிய பெரிய வீட்டில் வைக்க வேண்டிய வாழ்க்கலாக்கு. நமக்கு தேவை ஒரு சின்ன வாழ்க்கலாக்கு, ஒரு 300 ரூபாய்க்குள்ள வாழ்க்கலாக்கு நம்ம வாங்குவோம். இவ்வளோ பெரிய வாழ்க்கலாக்கெலாம் 5000 6000 இருக்கும். நாங்கள் ரேட்டெலாம் கேட்டதில்ல, அதெல்லாம் நம்ம வாங்கினா தானே ரேட் கேட்குறதுக்கு. வாங்கவே மாட்டோம் அப்படியே ரேட் கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்குறதில்ல. அப்புறம் இந்த பக்கம் 5 கிலோ 10 கிலோங்கிற ஆஃபர் போட்டு வச்சுருப்பாங்க. முன்னாடி நிறைய ஆஃபர் வச்சுருப்பாங்க. ஒன்று சப்பாத்தி ஃப்ரீ, சோப்பு 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு கவரிங் செட்டு, அது நகைங்க கம்மல்ஸு எல்லாமே இருக்குது. கூலிங் கிளாஸ் அதே இல்லாத பொருள் ஒன்றுமே சொல்ல. ஒன்று இந்த பார்த்திங்களா லிப்ஸ்டிக்லேருந்து மெஹந்தி, செண்டு பாட்டிலு. அதுதான் காசு போகும்போது மட்டும் ஒரு 2000 3000 கொண்டு போயிட்டால் போதும். நமக்கு 2000 நமக்கு தேவை. 10000 கொண்டு போனால் கூட இந்த கணக்கில் பத்தாது. ஆனால் நம்ம பட்ஜெட் என்னமோ அந்த பட்ஜெட்டுக்கு நம்ம வாங்க முடியும். நாங்கள் பில்லு போட வந்தாச்சு. பில்லு கொஞ்சம் காய்கறி வாங்கியிருக்கோம். பாருங்கள், காய்கறி எல்லா காய்கறியும் வாங்கியாச்சு. அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கடைக்கு போயிட்டு வந்தாச்சு, டவுனுக்கு போயிட்டு வந்தாச்சு. செலவு தான். என்னென்ன வாங்கியிருக்கோம் நம்ம சேனலில் இப்போ பார்க்கலாமா. நாங்கள் அடூருக்கு போனோம். இங்கே பேலரம் மொத்தமாக போய் சாமான் நடுவோம். 1 லிட்டர் எண்ணெய் வாங்கியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் நாங்கள் எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறது. தேங்காய் எண்ணெய் இது வந்து 250 ரூபா இதோட ரேட்டு. அப்புறம் பொன்னியரி 5 கிலோ வாங்கியிருக்கோம். எப்பயுமே கம்ஃபர்ட் தான் ரேட்டு கம்மி, இதுதான் நல்லது. இதுதான் பாட்டில் வாங்கினா நஷ்டம், இது லாபம். ஒரு நாளைக்கு ஒரு பாக்கெட்டு போதும். அதனால் இது 4 ரூபா ஒரு பாக்கெட்டு, 15 பாக்கெட் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவோம். அப்புறம் வத்தல் மிளகு, பாட்டி மிளகுன்னு சொல்லுவாங்க கேரளாவில். நம்ம வத்தல் மிளகு வாங்கியிருக்கோம். அப்புறம் சாமி கும்பிட்றதுக்கு 10 ரூபா 3 குத்தி வாங்கியிருக்கோம். அப்புறம் பொரிகடலை 1/4 கிலோ. அப்புறம் கப்பலண்டின்னு சொல்லுவாங்க கேரளாவில். இது வந்து நிலக்கடலை 1/4 கிலோ வாங்கியிருக்கேன். பொரிக்கடலை இது கடலை பொரின்னு சொல்லுவாங்க கேரளாவில், பொரிக்கடலை. இது கப்பலண்டினா கேரளாவில் கப்பலண்டி, தமிழ்நாட்டில் நிலக்கடலை. எந்த நிலையில இருக்கு? இது வந்து கொண்ட கடலை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். யார் மண்டல கொண்டல? இது வந்து கேரளாவில் கடலைன்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டில் கொண்ட கடலைன்னு சொல்லுவாங்க. யார் கொண்ட கடலை? உன் தலை கொண்ட கடலை. இவன் வேற இடம் வேலை புடவா விட்டுட்டு இருக்கேன். ஐயோ மாத்தி கூட டார்ச்சர் பண்றாங்க. யார கொண்டா எங்க கொண்டா கொஞ்சம் கூட மத்தியா இல்லையா? இது வந்து பாசி பருப்பு. இது பாசி பருப்புனா அப்ப கழுத்துல போடுறதுக்கு எங்க உசுர வாங்கி உடையில வைக்கிறதுக்கு 2 பேருமே. இது வந்து பாசி பருப்பு. அப்ப இதுக்கு பேரு ஊசி பருப்பு. பாசி போற இது வந்து என்ன ஒரு வீடியோ இது வந்து பாசி பருப்பு. அப்ப இதுக்கு பேர் பாசி பருப்பு. இதுக்கு பேர் பாசினா அப்ப இதுக்கு பேரு அப்ப இதென்ன ஊசி பருப்பா? சரி நாம சொல்லுங்க. இது வந்து கேரளால சிறுபருப்பா. இப்படி சிரிப்பாங்களா? சிரிப்பாங்களா இல்ல எப்படி சிரிப்பாங்க? சிறுபருப்பு. இது முத்து பருப்பா? இது தமிழ்நாட்டிலயும் கேரளாவிலயும் எங்க விழுந்துச்சு? உளுந்து 1 கிலோ வாங்கிருக்கீங்க. எங்க உளுந்து வாங்க? சிரிச்சு வாயெல்லாம் வலிக்குதுங்க சாமி. என்ன தேங்காய்? அது தேங்காய் எல்லாருக்கும் தெரியும். 2 கிலோ தேங்காய். நாங்க மாங்காய் சொன்னா
2 கிலோ தேங்காய் வாங்கியிருக்கீங்க. அப்புறம் தக்காளி கிலோ 30 ரூபா. தக்காளி எல்லாருக்கும் எல்லா ஊரும் தக்காளி அது. இது கிலோ தக்காளி 30 ரூபா. 2 கிலோ தக்காளி வாங்கியிருக்கீங்க. பாத்துக்கோங்க. போனே போன எனக்கு 2000 ரூபா பெருசா வீட்லயே இருந்திருக்கலாம்ல. சும்மா கொண்டு கொடுப்பாங்க. பச்சை மிளகா 1/4 கிலோ 10 ரூபா. ஊர்ல என்ன ரேட்டுன்னு தெரியாது. பச்சை கலர் பச்சை மிளகா. சரி போது எல்லாத்தையும் கவுண்ட் அடிச்சுட்டு சீக்கி வர்றீங்க. 10 ரூபாய்க்கு பச்சை மிளகா வாங்கியிருக்கேன். 10 ரூபாய்க்கு புதினா இலையும் கொத்தமல்லி தலையும் வாங்கியிருக்கேன். எங்க கொத்துனாங்க? உங்க தலையில கொத்துனாங்க. புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்து 10 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இது அப்பளம் 1 வாங்கினா 2 ஃப்ரீம்பாங்க. கொப்பளம் நான் சொன்னா எல்லாரும் வீடியோல வருவாங்க கலச்சுவாங்க. அதுங்க 1 ரூபானா 2 ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. ஆனா மொத்தம் 30 ரூபா. 3 கரெக்டா நீங்க 10 ரூபா கணக்கு வந்து 30 ரூபா போட்டிருக்கீங்க. என்ன முட்டைக்கோசு. முட்டையை காணோம். நாங்க முட்டை யூஸ் பண்ண மாட்டோம். முட்டைக்கோசு. அப்ப கோஸ்னு சொல்லுங்க. கோஸ் காபேஜ் 18 ரூபாயா? இது முழு பேஜால இருக்கு. காபேஜ் எங்க? இது முழு பேஜ் 15 ரூபாய்க்கு இந்த காபேஜ் முழு பேஜ். இது கொண்டா 2 லட்டு மட்டையை போட்டு உடைக்க போறேன் இப்ப. சரியா? கேரட் 1 கிலோ கேரட் 50 ரூபா. அதுல பகுதி எத்தனை கேரட்? 22 கேரட்டா 19 கேரட்டா 18 கேரட்டா? இது 24 கேரட்டா? இதுல எல்லாம் நல்லா பண்ணுவாங்க. 24 கேரட்டா? ஆனா வீடியோக்குள்ள ஆரமே வர மாட்டாங்க. இதுல பகுதி என் சின்னவன் வாய்க்குள்ள போயிடும். வாய்க்குள்ள தான் போவேன். இது 2 பகுதி போயிடும். சரியா? கேரட் எத்தனை கேரட்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எண்ணி பாருங்க. 22 கேரட்டா 24 கேரட் போயிடும். இது எலும்புச்சம்பழம். கேரளால நாரங்கான்னு சொல்லுவாங்க. நாரங்கா பாத்துக்கோங்க. இதை புழிஞ்சு காலி ஆக்கிடுவியா. வெண்டைக்காய். நாங்க அப்புறம் கொண்டைக்காய் என்ன சொன்னோம். சரி வெண்டைக்காய் அரைக்காய் போட்டு 13 ரூபா. வெண்டைக்காய் இது வந்து அது முருங்கைக்காய் தமிழ்நாட்டுல இங்க முருங்கைக்காய் கைக்காய் முருங்கைக்காய் அதெல்லாம் உடைஞ்சு போச்சு. இது எப்படி 20 ரூபா. 20 ரூபா முருங்கைக்காய் வாங்கியிருக்கோம். முருங்கைக்காய். ஆமா இது வெண்டைக்காய் கும்பிட்டு தண்ணி இருக்கிறதுக்கு. இது வந்து தங்கச்சி அக்கா கும்பிட்டு தண்ணி முருங்கைக்காய் பெரியக்காய். காலிஃப்ளவருங்க எவ்வளவு இருக்கு? இல்ல ஃபுல்லா தான் இருக்கு. காலி எங்க இருக்கு? 19 ரூபா. 19 ரூபாயா? 50 ரூபா நினைக்கிறேன். 50 ரூபா முருங்கைக்காய் ஸ்டிக்கர் ரொட்டி கிடக்கு. இது 50 ரூபாங்க. காலிஃப்ளவர் முழுசா இருக்கு. காலியாவே இல்லையே. ஏமாத்திட்டாங்கப்பா. நாளைக்கு சாப்பிட்டு எல்லாரும் காலி ஆகிடுவீங்க. வெள்ளைப்பூடு 1/4 கிலோ முட்டை 30 ரூபா. வெள்ளையா இருக்கனால வெள்ளை போடு. கருப்பா இருந்தா கருப்பு போடு. கருப்பா இருக்கான்னு சொன்னா அது வெள்ளை போடுவேன். பாருங்க பயறுனா அது பயறு, இது வயறு. இது வந்து கேரளால பயறுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுல தட்டாம்பயிறுன்னு சொல்லுவாங்க. தட்டாங்காய். இது இங்க பயறு. தட்டாம் வாங்க மாட்டீங்களா? தட்டாம் வாங்கதான் போறீங்க. கொஞ்ச நேரம் வாங்குவேன். பீன்ஸ் வெறும் சவச்சவக்கா நல்லாவே இல்லை. இருந்தாலும் பிறகி போட்டு வந்தோம். 1/4 கிலோ 15 ரூபா பீன்ஸ். இது வந்து கத்திரிக்காய். கேரளாவில் கத்திரிக்காய். அப்ப அது பேர் என்ன? வழுதனைக்காய். வழுதனைக்காய் 20 ரூபா. கேரளால வழுதனைக்காய், தமிழ்நாட்டுல கத்திரிக்காய். கட் பண்ண முடியுமா? ரொம்ப கத்துறீங்க. இந்த பாருங்க அது அப்படிதான். இங்க ஜாமான் வாங்கியாச்சு பாத்துக்கோங்க. அதெல்லாம் இருக்கு. இந்த இதை சொல்லாம விட்டாங்க. சொல்லுங்க. அது என்ன சொல்றது? அது எள்ளுங்க. எள்ளு வீட்டுக்கு தேவைக்கு அவசரத்துக்கு தேவை. அதனால 1 கிலோ வாங்கி வச்சிருக்கோம். அப்ப மனுஷன் உடம்புக்குள்ள இருக்கிறது பேரு. இதெல்லாம் நல்லா பேசுங்க. வீடியோ ஒருத்தர் பாருங்க. பேசாம வீட்டுல இருந்தா இவ்வளவு செலவு வந்துருமா? நம்ம இதுதான் இருக்கு. அம்மா சோப்பு அவங்க அம்மா சோப்பு அதை விட்டாங்க. சும்மா எல்லாரும் கேக்குறீங்களா ரகசியம் என்ன ரகசியம்? ஒரு ரகசியம் இல்லை. நான் போடுற ஒரே ஒரு சோப்பு அம்மா மட்டும் இல்லை. திருப்பி வச்சு பாத்துக்கோங்க. ஆமா பாத்துக்கோங்க.
இது ஒண்ணுதான் நான் யூஸ் பண்ணுவேங்க, வேற ஒண்ணும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. என் மூந்திர பருவெல்லாம் இல்லைங்க, நான் இது ஒண்ணு மட்டும் யூஸ் பண்ணுவேன். அவ்வளவுதாங்க இன்னைக்கு உள்ள நாங்க கடைக்கு போனது, கடையில கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கோம், ரோட்ல வந்தது. போனது 6 மணிக்கு, வீட்டுக்கு வந்து 9 ஆளுங்க. இவ்வளவு ஜாமான் வாங்கிட்டோம், எப்படியோ 2000 ரூபாய் அதை தொற்றுச்சு. இன்னும் ஒரு சில ஜாமான் வாங்கியிருக்கோம், அதெல்லாம் காமிக்க முடியாது. இருந்தாலும் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் உங்க ரேட்ல என்ன ரேட்டுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் பாருங்க ப்ளீஸ். டாடா, பை பாய், see you.